Class 10, Unit 8, Exercise 8.1. Question number 6. A wall clock strikes the bell once at 1 o'clock and 2 times at 2 o'clock, 3 times at 3 o'clock and so on. So, இதே போல என்ன ஆகுது 1 o'clock வந்து ஒரு தடவையும் 2 o'clock வந்து 2 டைம்ஸும் வந்து அந்த பெல் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ ஆன் இதே போல் அந்த நாள் முழுக்க ஸ்ட்ரைக் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹவு மெனி டைம்ஸ் வில் இட் ஸ்ட்ரைக் இன் அ பர்டிகுலர் டே? ஸோ அப்போ ஒரு நாளைக்கு அந்த பெல் வந்து எத்தனை தடவை ஸ்ட்ரைக் ஆகும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொஷின். அண்ட் செகண்ட் கொஷின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் த பெல் மேக் எ டே. ஸோ அப்போ ஒரு நாளைக்கான பெல் ஸ்ட்ரைக் ஆகிறதுக்கான ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன அப்படிங்கிறத நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பெல் ஸ்ட்ரைக் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் வந்து நமக்கு தெரியணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 1 o'clock வந்து 1 o'clock 1 டைம் வந்து பெல் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆனால் ஒரு நாளைக்கு 1 o'clock 2 டைம்ஸ் வரும் இல்லையா? ஸோ பர் டே 1 o'clock வந்து நைட்டு ஒரு தடவை வரும், டே அதாவது நைட்டில் ஒரு தடவை வரும் அண்ட் டேயில் 1 டைம் வரும் இல்லையா? ஸோ அப்போ 2 டைம்ஸ் வரும். அப்போ 2 டைம்ஸ் வரைக்கும் ஒரு நாளைக்கு. அதே போல் 2 o'clock வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை வரும் இல்லையா? 24 hours 2 டைம்ஸ் 2 o'clock வரும். அப்போது ஒரு தடவை 2 டைம்ஸ்னால் அப்போ 2 தடவை 4, 2 2s are 4. அதே போல் 3 o'clock 3 டைம்ஸ். அதே போல் 3 o'clock வந்து 2 தடவை வரும் இல்லையா? ஸோ அப்போது 3 ஆட் பண்ணிங்கன்னா 6. அப்போ 3 2s are 6. அதே போல் 4 o'clock. ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் இது. ஓகேவா? இது வந்து டைம். இப்போ இதே போல் 8 டைம்ஸ் வரும். ஸோ இதே போல் உங்களுக்கு சிமிலர்லி உங்களுக்கு 12 o'clock வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ 12 o'clock வரைக்கும் உங்களுக்கு எதில் முடியும்? 12 டைம்ஸ் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். அந்த 12 o'clock வந்து 2 தடவை ஒரு நாளைக்கு வரும். ஸோ அப்போ 12 2s are 24 வரைக்கும் முடியும். ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ். இதுக்கான டோட்டல் வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸு இப்போ அடுத்து டி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அண்ட் தென் டி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இது 3 நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம். 2 4 6 8 10 12 அண்ட் தென் 14 16 18 20 22 and then 24. ஓகே, ஸோ இப்போது டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு எக்ஸ் பார் தேவைப்படும். ஸோ எக்ஸ் பார் வேணும்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? சிக்மா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். சிக்மா எக்ஸ் பை என் தான் வந்து எக்ஸ் பார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான வேல்யூ. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 6 6 6 12 20 26 32 40 46 கேரி 4 and 4 5 6 7 8 9 11 15. ஸோ 156. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் வந்து 156. நம்பர் ஆஃப் எத்தனை தடவை வந்து ஸ்ட்ரைக் ஆகும் அப்படின்னா எத்தனை டைம் வந்துருக்குன்னா 12 இருக்கு இல்லையா? ஸோ அப்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இப்போ n = 12ன்னு நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ 12. ஸோ 156 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 13 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் பார் = 13. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன கேட்டாங்க? ஹவு மெனி டைம்ஸ் வில் இட் டேக் ஸ்ட்ரைக் இன் அ பர்டிகுலர் டே? அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வந்து இந்த பெல் வந்து ஸ்ட்ரைக் ஆகும் அப்படின்னா எத்தனை தடவை ஆகும்னா 156 டைம்ஸ் வந்து இது பெல் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் த பெல் strike strike 156 times in a day. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு பெல் வந்து எத்தனை தடவை ஸ்ட்ரைக் ஆகும் அப்படின்னா 156 டைம்ஸ் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ செகண்ட் வந்து நமக்கு வேணும்னா ஃபார்முலாஸ் தான். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? சிக்மா டி ஸ்கொயர் பை n இல்லையா? ஸோ சிக்மா டி ஸ்கொயர் பை n ஃபார்முலாக்கு நமக்கு சிக்மா டி ஸ்கொயர் தேவைப்படும். ஸோ அதுக்கு நமக்கு எக்ஸ் பார் வேணும். ஸோ எக்ஸ் பார் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது எக்ஸ் பார்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டு வரலாம். அப்போது 2 - 13 என்ன கிடைக்கும்?
2 minus 13 equal to minus 11. ஏன்னா இங்க பாருங்க 2 minus 13 பண்ணும்போது உங்களுக்கு பெரிய நம்பரோட சிம்பல் மைனஸ் வரும். 13ல 2 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 11. ஸோ மைனஸ் 11. அதுக்கு அடுத்தது 4 minus 13 equal to minus 9. And 6 minus 13 equal to minus 7. 8 minus 13 equal to minus 5. 10 minus 13 equal to minus 3 and minus 1. ஸோ இந்த மாதிரி மைனஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் 1 இது எல்லாமே ப்ளஸ் ஆகிடும். ஏன்னா பிக் நம்பர் 13 விட பெரிய நம்பர் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் வரது எல்லாமே ப்ளஸில் வரும். ஸோ ப்ளஸ் 3 ஏன்னா 16 minus 13 equal to 3. 18 minus 13 equal to plus 5. 20 minus 13 equal to plus 7. And 22 minus 13 equal to plus 9. And 24 minus 13 equal to plus 11. இப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். 11 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 121, 9 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 81, 7 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 49, 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25, and 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். அதே போல் 9, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 81, 121. ஓகேவா? ஸோ இப்போ சிக்மா டி ஸ்கொயராக என்ன அர்த்தம்? இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 572 வரும். ஓகே, நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். ஸோ அப்போது இங்கே பாருங்கள், வேணால் நீங்கள் ரஃபாக இந்த 1 டிஜிட்டை மட்டும் ஆட் பண்ணலாம். 10, 11, 16, 26, 36, 41, 50, 52. ஸோ 52க்கு 2 கேரி 5 வரும். 7, 15, 19க்கு அப்புறம் 21, 21, 23, 27, 27, 35, 37. அப்போ 37க்கு 7 கேரி 3 வைப்போம். 3 + 1 4, 5. ஸோ அப்போ 572. இப்போ நம்ம இந்த சிக்மா டி ஸ்கொயர் வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் பண்ணோம். ஸோ ரோ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா டி ஸ்கொயர் பை என். ஓகே, ஸோ அப்போது ரூட் 572. நம்பர் ஆஃப் டைம் வந்து எவ்வளோ? 12. என் வேல்யூ நம்பர் இங்கே 12ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் எக்ஸ் வந்து 12. ஓகே, ஸோ இப்போ 572 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 47.66 கிடைக்குது. நீங்கள் ரஃப் காலம் இங்கே போடணும், டிவிஷன் போடணும். அதே போல் இதை வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 6.9 கிடைக்குது. ஸோ அப்போ ரோ ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி 6.9. அப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 6.9 கிடைக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து கொஷின் நம்பர் 1க்கான ஆன்சர். இது கொஷின் நம்பர் 2க்கான ஆன்சர். இங்கே பாருங்கள், உங்களுக்கு 2 கொஷின்ஸ் ரேஸ் பண்ணியிருப்பாங்க. ஹவு மெனி டைம்ஸ் வில் இட் ஸ்ட்ரைக் இன் அ பர்டிகுலர் டே. இது செகண்ட் வந்து ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் த பெல் மேக் எ டே. ஸோ இப்போ ரெண்டுத்துக்கான ஆன்சரும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே.